தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் இந்த கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளிடையே உரையாற்றவிருக்கிறார். பல்வேறு நிபந்தனைகள் இதற்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னதாக போலீசார் 51 நிபந்தனைகளுடன் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே இந்த தாவேக நிர்வாகிகள் சந்திப்பிற்கு விரிவான ஏற்பாடுகளை கட்சி தலைமை செய்திருக்கிறது. நாம் காட்சிகளில் பார்க்கின்றோம். நீண்ட வரிசையில் தாவேக தொண்டர்கள் நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். போலீசார் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசக்கூடிய விஜய் வேனில் நின்றபடிதான் பேச வேண்டும் என்ற நிபந்தனையை போலீசார் விதித்திருக்கின்றனர். அதே போல நிர்வாகிகளுக்கு இருக்கைகள் போடக்கூடாது என்ற நிபந்தனையையும் போலீசார் விதித்திருக்கின்றனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தாவேக நிகழ்ச்சிகளில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் கூட்டங்களுக்கு தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வழங்கியிருக்கிறது. அதன்படி இன்றைய நிர்வாகிகள் சந்திப்பில் தாவேகவிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என காவல்துறை ஏற்கனவே நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதன்படி அடையாள அட்டை வைத்திருக்கும் தாவேக நிர்வாகிகள் மட்டுமே இந்த சந்திப்பில் பங்கேற்க இயலும். விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் களத்தில் இணைந்திருக்கிறார். பிரவீன், தற்போது தாவேக நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் நிர்வாகிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? முறையாக விதிகள் பின்பற்றப்படுகின்றனவா? தமிழக வெற்றி கழகத்தின் அவர்களது தலைவர் மற்றும் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பானது புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய சீலநாயக்கன்பட்டியில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய திடலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. அதற்காக கட்சியின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்து விடுவார் என்கின்ற ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 51 நிபந்தனைகளுடன் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு விதிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே கூட்டம் நடைபெற வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் மொத்தம் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். பிரிசைஸாக, அதாவது துல்லியமாக கூற வேண்டுமா, 4998 பேருக்கு மட்டுமே அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு உத்தரவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதையே பின்பற்ற வேண்டும் என மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே காலையிலிருந்து அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக தொண்டர்கள் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். 3 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு ஒரு தனி நுழைவாயில், ஆண்களுக்கு ஒரு தனி நுழைவாயில் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் செல்வதற்காக ஒரு நுழைவாயில் என 3 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடைசி நேரத்தில் தான் இந்த அனுமதி சீட்டுகள் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதன் காரணமாக முன்னர் செய்திருந்தது போல QR கோடு என்பது இந்த அடையாள அட்டைகளில் பொறிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு அடையாள ஒரு ஸ்டிக்கர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. அது இல்லையெனில் அந்த அட்டையின் பின்புறம் கட்சியின் நிர்வாகிகள் ஒட்டி எழுதியிருக்கக்கூடிய கையெழுத்து மற்றும் ஒவ்வொரு பகுதி கழக செயலாளர்களுக்குமான குறியீடுகளுடனான சின்னங்கள் மற்றும் அந்த ஒரு கையெழுத்துடன் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கட்சியின் வாலண்டியர்ஸ்களும் இந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்றுவதற்கு, நெறிகாட்டுதல் வழிமுறைகளை பின்பற்றுவதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டிருந்தனர். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியின் தலைமையில் அவர்களுக்கான பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காட்டலாம். நேரம் ஆக ஆக அதிக அளவில் தொண்டர்கள் வந்தவண்ணமே இருக்கிறார். அதாவது கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளிலும் 12 மணியிலிருந்து 3 மணிக்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் சரியாக இன்னும் அரை மணி நேரம் இருக்கக்கூடிய சூழலில் சற்று 1 மணி நேரத்தை காட்டிலும் தற்போது அதிக அளவில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கின்றனர். இங்கே நுழைவாயிலில் அக்கட்சியின் வாலண்டியர்ஸ்களும் சேர்ந்து அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது இந்த செக்கிங் ப்ராசஸ்க்கு அவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் ஜெராக்ஸ் எடுத்துக் கொண்டு வந்திருப்பதன் காரணமாக காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் ஒருவர் தலைமையிலான காவல்துறையினரே நேரடியாக இங்கு ஒவ்வொரு பாஸையும் பார்த்த பிறகு உள்ள அனுமதிக்கிறார்கள். அதாவது கட்சி சார்பில் கொடுக்கப்பட்ட பாஸ்கள் தானா என்பதை முழுமையாக உறுதி செய்து கொள்வதற்காக கட்சி நிர்வாகிகள் ஒருவரும்
ஒவ்வொரு நுழைவாயிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டமான தொடங்கவிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சற்று நேரத்துக்கு முன்பாக லேசான தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளின் அறிவுறுத்தல்களை நேரடியாக தொண்டர்களுக்கு கொடுக்கும் வகையில் நேரடியாக இங்கு நின்று அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை கொடுத்து இந்த தடுப்புகளை தாண்டி வரக்கூடாது என்கின்ற கட்டளைகளையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தனர். இதை தாண்டி வேறு ஏதேனும் தள்ளுமுள்ளுகள் ஏதும் நடைபெற்றால் உடனடியாக அவற்றை பார்ப்பதற்காகவும் உடனடியாக சரி செய்வதற்காகவும் வாலண்டியர்ஸ் 400க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என ஏற்கனவே கூறியிருந்தோம். நாம் தற்போது காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கே கூடுதலாக, அதாவது முக்கிய பிரமுகர்கள் வரும்போது தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து விடுவார்கள் என்பதன் காரணமாக அவர்களிடம், அதாவது காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் சற்று நேரத்திற்கு முன்பாக அதிக அளவில் தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் அது போன்ற தள்ளுமுள்ளுகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் கூடுதலான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. புறவழிச்சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி என்பதன் காரணமாக பாஸ்கள் வாங்காதவர்களும் அதிக அளவில் இந்த புறவழிச்சாலையில் குவிய துவங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதனால் சாலையின் இருபுறங்களிலும் காவல்துறையினரும் கூடுதலாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். விக்னேஷ், மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.